ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு வந்துக்கிறேன். ஜாஜா கொஞ்சம் இதாகிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. மழை வந்து பேசிட்டு இருக்கு, அதனால அவசரமாக வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் நம்ம வீடு எல்லாமே பாதி வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கேமராமேன் வந்து என்னோடய மம்மி தான். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்றது எனக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் நீங்கள் பார்க்குறத. இப்போ வந்து ஹோம் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ஹோம் டூர் பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து நான் ஹோம் டூரே எடுக்கிறேன். மலையில் நினைஞ்சிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஹோம் டூர் எடுக்க போகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். மேலும் மேலும் வளர்கிறதுக்காக உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாருக்குமே இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாரோட எல்லாரோட சேனலுக்குமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடோட என்ட்ரன்ஸில் வந்து இங்கே வந்து துளசியோட மாலை இருக்கும். இப்படி சின்ன ரோடு, இது வந்து ரோடுங்க. இந்த பக்கம் போகிறதுக்கு மார்க்கெட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து மலைகுடம் போகிறதுக்கு அந்த பக்கம் சப்பட்டுருக்கோம். இந்த பக்கம் வந்து பெரிய மாமியாரோட வீட்டு சைடு வந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்லி எல்லாமே போட்டிருக்காங்க. டிக்கெட் பார்க்க எல்லாமே பாருங்கள். இது வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து தண்ணி போட்டது. இப்போதைய வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வந்து இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து எதுவுமே வந்து பண்ணியிருக்கல. இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 1 2 3 அந்த மாதிரி வர்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இப்போதைக்கு வந்து சிம்பிளாக வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. இன்னுமே நிறைய வேலைங்கள்லாம் இருக்குது. இது வந்து ஒரு 100%ல் வந்து ஒரு 45% மட்டும்தான் இது வந்து ஆயிருக்கும். இன்னுமே கிட்டத்தட்ட 55% நம்ம வந்து இதில் நிறையவே ஒர்க் இருக்குது. அதெல்லாமே முடிக்கும்போது நம்ம இங்கே இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல. மம்மி ஹாத்துட்டு விட்டேங்களா இருக்குப்போமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இப்போதைக்கு என்னென்ன என்னால் முடியுமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேன். இது வந்து ஸ்டெப்ஸுங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து கொண்டுட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா அந்த திருஷ்டி பொம்மை, அதை வந்து இங்கே வந்து போட்டிருக்கேன். இங்கே வந்து 2 ஜன்னல் இருக்குது. ஒரு ஜன்னலுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க, இன்னொரு ஜன்னலுக்கு வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து உள்ளார இருக்கிறது. ஃபோட்டோ சப்ஜெக்டில் இது வந்து இது ஏன் மம்மி எதற்கு அந்த கை விட்டீங்கன்னா காத்தா பச்சை விட்டு இது வந்து செவரு வந்து எழுப்பணும். இப்போதைக்கு வந்து எழுப்பலை. இன்னும் வந்து மேலே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இன்னும் பண்ணாமல் இருக்குது. குக்குரங்கரம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா மணல் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கடை ஓப்பன் பண்ணணும், இதில் மிஷின் வைக்கணுன்றது எனக்கும் ஒரு ஆசை. பட் இங்கே இப்போதைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எங்களுக்கு வண்டி நிப்பாட்ட வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்றதுனால இதை வந்து வண்டி நிப்பாட்டுறதுக்கான இடம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே வந்து மாமனார் வந்து ரெடி பண்ண கேட்டுங்க. எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் மாமனார் கேட்டு. இது வந்து விண்டோ ஹோம் டூர். கொஞ்சமாக செங்கல் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. மப்போ ப்ளவுஸ்டா அன்னிக்காசுனா மப்போ ப்ளவுஸ்டா மப்போ ବେଆଣ କୋଉ ବ୍ଲାଉଜ ମାପ ଯାଏ ମୋଟର ମାପ ନେଇ ଯାଉ ହବନି ସେମିତି ବାଗ ହବନି ନା ହବ କରିବେ. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து வயரிங் வேலை எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நிறைய வயரிங் வேலை எல்லாமே பண்ணணும். ஏன்னா கிச்சனில் 2 ரூமுக்கு மட்டும்தாங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னுமே வந்து இது வந்து கொஞ்சம் இந்த ஏரியாவை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மினி ஹாலுக்கு அடுத்தது இது இருக்குது. இது வந்து பாரண்டாவும் சொல்லுவாங்க. ஒடிசாவில் வந்து பாரண்டாவான்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் வந்து மினி ஹால். ஓகேங்களா, இந்த கேட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து இதுக்காகச்சும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து கிச்சனை பார்க்கலாமா? நான் வீடியோ எடுக்கிறத என்னோட பெரிய மாமியார் என்ன இருக்காங்க.
இது வந்து கிச்சனுங்க. வந்த உடனே வந்து ஒரு ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் கிச்சன் வந்து வரும். கிச்சனில் வந்து இப்போதைக்கு வந்து மணல் வந்து போட்டு வச்சுட்ருக்காங்க. அதை வந்து இது செல்ஃப்ஸ் அங்கே வந்து ஒரு விண்டோ இருந்துச்சுங்க. அந்த விண்டோவும் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து வீடை இருக்கிறதா பிளான் இருக்குல்ல. நாங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது இந்த கிச்சனு 2 ரூம் மட்டும்தான் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த விண்டோவை வச்சுருக்கோம். இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதாங்க விண்டோ. இங்கே பாருங்கள், டிசைன் நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு செவரு தான் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த செல்ஃப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இங்கே கீழே வரைக்கும் தான் வந்து இது பண்ணியிருக்கோம். இங்கே வந்து வயரிங் வேலைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பாக்ஸஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பாக்ஸுமே இருக்குது பாருங்கள். இது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வயரிங் ஆமாம் பெரிய மாமியார் சொல்கிறாங்க, நீ வந்து ஒடிசாலே பண்ணல தமிழில் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் அவங்க பேசுறது கொஞ்சம் கண்டுக்காதீங்க, பாவம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால நம்ம வீடியோவை கவனிக்கலாம். இது வந்து பைப் வந்து விட்டுருக்கிறது என்னென்னா, இந்த பக்கம் வந்து ஃப்ரிட்ஜை வைக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்து போக போகிறேன். ஏன்னா என்னென்ன வைக்க போகிறாங்கன்னு தெரியல. இங்கே வரைக்கும் வந்து ஃப்ரிட்ஜ் வரும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அக்வாகார்டு வைக்கலான்னு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே தண்ணிக்காக, வாட்டருக்காக. இந்த மேலே சைடில் எல்லாமே வந்து ஆணிங்க இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். லைனாக அந்த ஃபுல்லாகவே லைனாக வந்து பக்கத்தில் 3 வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த ஜன்னல் நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்கப்பா. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ரூமை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே வாங்க. வண்டி வந்து வச்சுருக்காங்க. இப்போதைக்கு வண்டி வச்சுருக்காங்க. வண்டியோட நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. கலர் எல்லாமே போயிட்டு இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. என் ஹைட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இருந்த ஒரு விண்டோவும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 4 விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா வேண்டாம், ரூமுக்கு நேராக இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இருக்குது. இது வந்து அண்ணாவோட வீடு, மூத்தாரோட வீடு. ஏற்பட்டதுக்கு எல்லாமே இங்கே வந்து இங்கே ஒரு ப்ளக் சிஸ்டம் வந்து பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து இங்கே ஒன்று பண்ணியிருக்கோம், இந்த சைடு வந்து இங்கே ஒன்று பண்ணியிருக்கோம். இது வந்து விண்டோங்க. இது வந்து ஃப்யூச்சரில், இப்போதைக்குன்னு சொல்லலை, ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஏசி போடுறதுக்காக நாங்கள் வந்து போட்டிருக்கோம். செல்ஃப் செப்பட்டதுக்கெல்லாம் அங்கே பாருங்கள், செல்ஃப் கிட்ட எல்லாமே என்னென்ன பொருள் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து பொருளில் வச்சு நிரப்பி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. இது வந்து ஒரு செல்ஃப் மாதிரி, இதுலேயே வந்து செல்ஃப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே தான் நாங்கள் வந்து ஏற்பட்ட நம்ம செல்ஃப் கொல்லிவானே ஏட்டா போந்து கொல்லிவானே எத்திக்கி ஆகுனா எத்திக்கி எத்தவாடா இங்கேருந்து இங்கே வரைக்கும்ங்க. அந்த நம்ம இது பண்ணுறது செல்ஃப் மாதிரி வந்து இங்கே வந்து கொண்டுட்டு வரலாம். இது நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வேஸ்ட்டு தான் சொல்கிறாங்க. இது வந்து வேண்டாம், இது நல்லா இருக்காது, செவர் மட்டும் எழுப்பிடலாம், இந்த ஒரு அடி மட்டும் எழுப்பிட்டு இங்கே வரைக்கும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். எத்திக்கிதே கொடிவோமே இல்லை கொய்வா எத்திக்கிது மார்க் கொடுத்தேன்னு நான் எல்லா இடத்துலையும் மார்க் போட்டுட்டு போகிறேன். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் வரல நான் பண்ணல அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதனால் இந்த ரூமில் வந்து இவ்வளோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. விண்டோ வந்து சேம் கிச்சனில் என்ன டிசைனோ அது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இது வந்து லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கையை வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்கும். பேக் சைடில் வியூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே ஏதாவது பூஜை நடந்தால் கூட நம்ம இப்படி விட்டு பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால் நல்லாயிருக்கும் இதை பண்ணும்போது. வாங்க அப்படி வாங்க மணியாசா. இது வந்து என்னோட பெரிய மாமியார் மிஷின் சிலை விளையாங்க. இது வந்து மிஷின் இப்போதைக்கு வந்து நான் இங்கே வச்சுருக்கிறேன். திங்ஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப உள்ளே வந்து சீட்டு வீடு அப்படின்றதுனால ரொம்ப வெக்கையாக இருக்குங்க. மழை பேஞ்சுக்கிட்டுமே ரொம்ப 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 ஹீட்டாக இருக்குது. இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்க, வீட்டுக்கு வந்து இதை
என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல மறந்துட்டேனே. ବନ୍ଧ ବନ୍ଧ இது வந்து ஒடிசால வந்து এটা ஒடிசால கொண்டு வந்து ଦୁଆର ବନ୍ଧ துவார பந்தம் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து வீட்டோட ஏதோ ஒன்று வீட்டுக்கு வந்து வச்சிருக்கிறோம். ஸோ எனக்கு அது தெரியல, மறந்துட்டேங்க. நிறைய இது வந்து நான் மறந்துட்டேன். ஸோ அதனால நீங்கள் எனக்கு தப்பாக எடுத்துக்கோ. தமிழ் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் வருவீங்க. சரி, ஓகே, இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். இது வந்து இந்த ரூமுக்கு ஒன்று, அந்த ரூமுக்கு வந்து ஒன்று வச்சிருக்கிறோம். இங்கே பாருங்க. இப்போதைக்கு இந்த 2 ரூமுக்கு மட்டும்தான், அதுவும் வந்து மரத்தில் தான், அந்த தேக்கு மரத்தில் தான் வந்து வச்சுருக்குறோம். நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2த்துக்கு 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய ரூமை பார்க்குவாங்க. ஆனால் நான் நிஜமாக நான் இந்த ரூமில் இருக்க மாட்டேங்க. மேலே வந்து ஒரு ரூம் கட்டிக்கிட்டு நான் அங்கே தான் போக போகிறேன். இங்கேயும் அதே மாதிரி அந்த ரூமில் என்ன சிஸ்டம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க போகுது. ஏசிக்கான பாயிண்ட் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ப்ளக், நம்ம கட்டிலிங்க நம்ம போடுறோம் அப்படின்னா கை கட்டுற மாதிரி இங்கே. அதுக்கப்புறம் மெயின் சுவிட்சஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுக்கிற மாதிரி. இங்கே வந்து ஒரு விண்டோ வந்து இருந்துச்சு, நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வந்து 1 2 3 4 விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோங்க. அது வந்து அங்கே பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இப்போ வந்து கொஞ்சம் இடம் நான் இருக்கிறேன் அப்படின்றதுனால அங்கே இருந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. இப்போ வந்து மழையும் வந்து பெஞ்சாலும் இங்கே வந்து அந்தளவுக்கு வந்து எதுவும் சேதாரம் ஆகாது. இப்போதைக்கு வந்து இங்கே வச்சுருக்காங்க. பொருள் வந்து வீடு கட்டின உடனே வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம வந்து புதுசாக வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த பொருளுமே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கே தெரியும், மாமியாரோட வீடும் சரி என்னோட ரூமும் சரி ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அதை தாண்டி நாங்கள் இப்போது இதில் இருக்கோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது. முன்னே வந்து எந்த பொருள் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அடைச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வீடை ரூம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட சார் பிள்ளைங்க தேக்கலாம் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து ரூமோட வியூவை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். மாமியாரோட காட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு தாண்டி நான் எடுத்திருக்கேன். இது வந்து விண்டோ. இது வந்து எங்களோட பெரிய மாமியாருங்க. இந்த விண்டோ நல்லாயிருக்கா இல்லை அந்த விண்டோ நல்லாயிருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேக் சைடில் வந்து அந்த பக்கம் இருக்கிற வியூவுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்குங்க. இப்போதைக்கு அடுப்பு வந்து வச்சுருக்குறோம். இந்த சைட்லேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். மொட்டை மாடிக்கு போயிட்டு நான் அதையும் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன், லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். நான் வந்து சாமிக்கிட்ட போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புறா அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இது தாங்க ஓவரால் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இதுக்கு பின்னாடி வந்து இருக்கும், அதை வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ போயிட்டுருக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு சாமிக்கிட்ட போயிட்டு. எல்லாமே முன்ன மாதிரி இல்லைங்க. ரொம்ப இப்படின்னா எப்படி இருக்குது பாருங்களேன். எல்லா இடமுமே மழை பெஞ்சி ஃபுல்லாக வந்து பாசி கட்டிக்கிட்டு இருக்கு. இது தாங்க நம்மளோட வீடோட வியூ. பேக் சைடில் வந்து நாங்கள் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம். விண்டோக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி அப்படின்றத மறக்காமல் அந்த கமெண்டில் சொல்லுங்கள். சாமிக்கிட்ட எல்லாமே போக முடியறது இல்லைங்களா. எல்லாமே இது சாவி போட்டு வச்சிட்ருக்காங்க. கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறேன். தெரிய மாட்டேங்குதுங்க சாமி. லைட்டு எதுவுமே போடல போல இருக்கு.
முன்ன மாதிரி இருந்த இடமே இல்லைங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே டோட்டலாகவே இந்த சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. எப்படி இந்த இடம் ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன். இப்போ மொட்டை மாடியோட வியூவை பார்க்கலாமா எப்படி இருக்குது அப்படின்றத. இந்த சைடு இருக்கிற வியூவெல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்றத. சாமியோட இது எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். உள்ளே எல்லாமே இது சாவி போட்டிருக்காங்க, அதனால் உள்ளே போக முடியாதுங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து மொட்டை மாடியோட வியூவை காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ரொம்ப நாளாச்சு இல்லைங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது அப்படின்றது. நெக்ஸ்ட் நான் வந்து என்னோடய பெரிய மாமியாரோட வீடை ஹோம் டூரை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ மேலே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல் வியூவே வந்து வீட்டுக்கு மேலே நிற்கும்போது அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. மாமியாரும் நின்றுட்டுருக்காங்க, இங்கே எல்லா இடமே வந்து தெரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். முன்னாடி வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது அந்தளவுக்கு வந்து கிளியராகவே இல்லை. சரி, ஹோம் டூர் போடும்போது நம்ம கண்டிப்பாக வந்து ஒடிசாவுக்கு போகணும் அப்படின்னா ஹோம் டூர் போடணும் அப்படின்றத நான் வந்து ரொம்ப இதுவாக இருந்தேன். அதை தான் வந்து இப்போ போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நிஜமாகவே நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்து வீடியோ காலில் பார்த்ததை விட இப்போது இங்கே இப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இங்கே பாருங்களேன், இன்னும் வந்து இவ்வளோ ஜல்லி வந்து இருக்குது. இது வந்து முன்னாடி போர்ஷன். இது தாங்க மொட்டை மாடியோட ஷோ. இது மேலேயும் வந்து திருப்பி நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா இது தேவைப்படும். அதனால் பில்லர்ஸ்க்கு எல்லாமே அப்படியே விட்டுருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்கவே. சுக்கி குறையாக்க முடியா, நெல் எல்லாமே காய வைக்கிறதுக்கு செம்மையாக இருக்குங்க. ஆனால் இங்கே பாருங்கள், மழை வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த பாசை கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இங்கேயும் மணல் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஹோம் டூர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மழை வந்து ஆரம்பமாகிடுச்சுங்க. இப்போதைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளைமேட் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்களேன். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா ஹோம் டூர் எடுத்துருக்கிறேன், அதனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறேன். ஓகே, இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். பாய் எல்லாருக்கும்.